நம்பிக்கை. நம்ம கையில் என்னங்க இருக்குது, எல்லாம் ஆண்டவன் செயல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுறவங்க கொஞ்சம் பேர். இதை பாருங்க, நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க, உங்களையே நம்புங்க, சொந்த காலில் நில்லுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர். இது ரெண்டில் எதை நம்புறதுன்னு தெரியாமல் குழப்பத்திலேயே காலத்தை ஓட்டி முடிச்சிடுறவங்க நிறைய பேர். நடக்கிறது எல்லாம் விதியோட கையில் இருக்கா, நம்ம கையில் இருக்கா? ஒரு பெரியவர் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் விதியையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, சொந்த முயற்சியும் வேணும். இப்போது உதாரணத்துக்கு நாம் காசிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. ரயிலில் போகணும். ரயில் நேரப்படி புறப்பட்டு அது பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டே இருக்கும். அது புறப்படுற நேரத்துக்குள்ளே அதை போய் பிடிக்க வேண்டியது நாம தான். ரயிலே நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று நம்மளை தூக்கி வச்சுக்கிட்டு போய் காசியில் இறக்கி விடாது. இறக்கி விட்டுட்டு பத்திரமா போய் கங்கையில் குளிச்சுக்கிட்டு வாங்க, உங்களை மறுபடியும் தூக்கிக்கிட்டு போய் உங்கள் வீட்டிலேயே விட்டுறேன்னு அப்படியும் சொல்லாது. ரயில் அதுக்குன்னு போட்டிருக்கிற தண்டவாளத்தில் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். எந்த நேரத்தில் எந்த இடத்துல அதை போய் பிடிச்சி ஏறிக்கணுமோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ரயில் தான் விதி. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகிறோம் இல்லையா, அதுதான் மனித முயற்சி. எல்லாம் விதிப்படி நடக்கும்னு சொல்லிக்கிட்டு பரீட்சை எழுதாமல் நீங்கள் பாட்டுக்கு வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா பாஸ் ஆகிறது எப்போ? ஒரு ஆள், அவனுக்கு எப்போவுமே தன் மேலே நம்பிக்கை கிடையாது. அவன் ஒரு தடவை மெட்ராஸ்லேருந்து புறப்பட்டு விழுப்புரத்துக்கு போகிறான். ரயிலில் தான் போகிறான். எக்மோரில் ராத்திரி 9 மணி வாக்கில் புறப்படுற ஒரு ரயில். சரியான நேரத்துக்கு எழும்பூர் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ரயில் நின்றுக்கிட்டு இருந்தது. கூட்டம் அதிகம். ஏறிக்கிட்டான். மேலே பெர்த்தில் கொஞ்சம் இடம், அது மேலே ஏறி படுத்துக்கிட்டான். அவன் விழுப்புரத்தில் இறங்கணும். ஆனால் தூங்கி போயிடுவோமோங்கிற பயம். கீழே சீட்டில் சில பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர்கிட்ட, சார் நீங்கள் எந்த ஊருக்கு போகணும்னு கேட்டான். நான் தஞ்சாவூருக்கு போகிறேன்னாரு அவர். சார் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னா இவன் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னாரு. சார் நான் விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவன், அதனால் விழுப்புரம் வந்ததும் என்னை மறந்துடாமல் இறக்கி விட்டுடுங்க அப்படின்னா. ஏங்க உங்களுக்கு விழுப்புரம் தெரியாதான்னாரு. அப்படி இல்லைங்க, நான் தூங்கிடுவேன், தூங்கினா முழிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. அப்படின்னா விழுப்புரம் வந்ததும் நான் உங்களை தட்டி எழுப்புறேன், நீங்கள் முழிச்சிக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னாரு. சார் நீங்கள் அதுக்காக கொஞ்சமும் கவலைப்படாதீங்க, எழுப்பி பாருங்க, நான் முழிச்சிக்கலைன்னா எப்படியாவது என்னை உருட்டியாவது பிளாட்ஃபாரத்தில் தள்ளி விட்டுருங்க, மறந்துடாதீங்கன்னா. இவரும் சரின்னுட்டாரு. ரயில் புறப்பட்டுச்சு. எல்லோரும் தூங்கிட்டாங்க. காலம்பர ரயில் தஞ்சாவூர் ஸ்டேஷனில் போய் நின்றுது. தஞ்சாவூரில் இறங்க வேண்டியவர் இறங்கி பிளாட்ஃபாரத்தில் நின்னார். திடீர்னு வந்து அவர் கையை பிடிச்சான். அந்த ஆள் அதான் விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவன், தூங்கிக்கிட்டே தஞ்சாவூருக்கு வந்துட்டான். அவனுக்கு ரொம்ப கோபம். என்ன சார் இது, நான் மெட்ராஸ்லேயே படித்து சொன்னேனே, விழுப்புரம் வந்ததும் என்னை உருட்டியாவது பிளாட்ஃபாரத்தில் தள்ளி போடுங்கன்னு. இப்போ நான் தஞ்சாவூருக்குலாம் வந்துட்டேன். இந்த நேரம் நான் கண்டிப்பாக விழுப்புரத்தில் இருந்தே ஆகணும் சார், இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த தஞ்சாவூர்காரரு இதை சரியாக கவனிக்காமல் எதையோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அதை பார்த்தது இவனுக்கு இன்னமும் கோபமாயிடுச்சு. என்ன சார், நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார்,
அதுக்கு இல்லைப்பா, தவறுதலா தஞ்சாவூருக்கு வந்த நீயே இவ்வளவு சத்தம் போடுறியே. தவறுதலா நான் விழுப்புரத்தில் ஒருத்தனை வெளியே உருட்டி விட்டேனே, அவன் இந்நேரம் எவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னாரான். இன்னொருத்தரை நம்பினா இப்படித்தான் சார். சரி, நம்பிக்கையை பற்றி நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த உலகத்தில் நம்மை மீறின செயல்களும் உண்டு, நம்மால் முடியக்கூடிய செயல்களும் உண்டு. இது ரெண்டையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு சாமர்த்தியமாக வாழ வேண்டியது நம்மோட கடமை. நன்றி.